சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு ரவுண்டாக ஒரு 25ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 25 வயசு வர்றதுக்குள்ளே நமக்கு வந்து நிறைய செட் ஆஃப் நண்பர்கள் கிடச்சிருப்பாங்க. ஸ்கூல்லையா இருக்கட்டும், காலேஜ்லையா இருக்கட்டும், டியூஷனில், ஏரியாவில், அப்புறம் வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கட்டும், அந்த மாதிரி வேறு வேறு செட் ஆஃப் நண்பர்கள் கிடச்சிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் நம்மளோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் அந்த கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுன்றது வந்து அது ஒரு தனி நல்ல ஃபீல் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நான் ஒரு 4 லைன் எழுதியிருக்கேன். அது என்ன அப்படின்றத ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, சுமந்தது வகுப்பறை கருவறை அல்ல, பகிர்ந்தது பேணாமை உணவை மட்டுமல்ல, துணை நின்றது தோல்வியில் வெற்றியில் மட்டுமல்ல, பிடித்தது இதயத்தை அவள் உருவத்தை அல்ல, நிற்பது சொந்தமாய் காதலாக அல்ல. இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் நல்லா எனக்கு ஜாலியாக இருக்கும். என்னென்னா, சுமந்தது வகுப்பறை கருவறை அல்ல. ஆப்வியஸாக நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வேறு அம்மா, வேறு வேறு ஃபேமிலி. இது படித்தோடனே புரியுது இல்லையா? பகிர்ந்தது பேணாமை உணவை மட்டுமல்ல. பேணாமைன்னு நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆப்வியஸாக எல்லாருமே அப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த இங்கு பென் இருக்குது இல்லையா? ஒன்று இங்கு பென்னில் அந்த பெஞ்சில் இங்கு தெளித்து, அது யார் பென்னில் இங்கு இல்லையோ அவங்க அதில் வச்சு அந்த இங்கை உறிஞ்சி எழுதுறது. அப்புறம் வேறு என்னது, லெட்டு வந்து உடச்சி பாதி லெட்டு இருக்கும், அந்த பாதி லெட்டையும் பாதியாக உடச்சி நான் பாதி நீ பாதி வச்சு எழுதுறது. ஸோ அந்த மாதிரி பகிர்ந்தது பேணாமை உணவை மட்டுமல்ல. கண்டிப்பாக சாப்பாடுக்கு அடித்து பிடிச்சி தான் சாப்பிடுவோம். என் சாப்பாடு அவள் சாப்பிட்றது, அவளது நான் சாப்பிட்றது, இப்படி மாற்றி மாற்றி தான் சாப்பிடுவோம். ஆனால் அந்த ஃபுட்டு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா நம்ம ஷேர் பண்ணி தான் இருக்கோம். துணை நின்றது தோல்வியில் வெற்றியில் மட்டுமல்ல. இது வந்து நிறையா எப்படி சொல்கிறது, நிறைய விஷயத்த மென்ஷன் பண்ணலாம். நம்ம ஃபெயில் கூட ஆகியிருந்துருக்கலாம், இல்லை நம்ம எதுலையாவது ஸ்கூல் டைம் காலேஜ் டைமில் சொல்கிறேன், எதுலையாவது பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்ட்டோடு பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து வின் பண்ண முடியாமல் போயிருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போயிருந்துருக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட ஹாப்பி மூமெண்ட்ஸில் மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல சில பிரச்சனைகள் நினச்சி சில விஷயம், அதில் துணையாக இருந்திருப்பாங்கல்ல. அதெல்லாம் பார்த்தா இப்போ பிரச்சனையாகவே தெரியாது. இப்போ என்ன சொல்கிறது, ஒரு அடல்ட் லைஃப்பில் இருக்க பிரச்சனையை கம்பேர் பண்ணும்போது அந்த பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. இதுக்கு அதுவே எவ்வளோ ஃபார் பெட்டர் அப்படின்னு தான் இப்போ தோணும். ஸோ அந்த மாதிரி துணை நின்றது தோல்வியில் வெற்றியில் மட்டுமல்ல. நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தாலோ, இல்லை எனக்கு எதனா நான் வின் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலோ, அதில் மட்டும் நீ என் கூட இல்லை. நான் சாக்லேட் கொடுக்க போகிறதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் இல்லை. நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் நம்ம கூட வந்து கிளாஸாக வந்து சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. மற்ற கிளாஸ்லலாம் டீச்சர்ஸ்க்கு கொடுக்க போனோம், நம்ம கிளாஸில் வந்து கிளாஸ்க்கே கொடுக்கணும்ல. ஸோ அப்படி மற்ற கிளாஸுக்கெலாம் போகும்போது என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட கூட்டிகிட்டு போகணுன்றதே ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நல்ல மூமெண்ட்ஸில் மட்டும் நீ இல்லை, என்னோட அப்போ இருந்து நான் பிரச்சனைன்னு நினச்ச மூமெண்ட்ஸ்லலாம் நீ என் கூட இருந்திருக்க. ஸோ அப்படி பிடித்தது இதயத்தை அவள் உருவத்தை அல்ல. இது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, ஸ்கூலில் உருவாகும்ல ஒரு நட்பு, அது வந்து இவங்க அழகாக இருக்காங்க, இவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நம்ம எல்லாருமே யூனிஃபார்மில் இருப்போம். அப்போ நம்ம வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணுறோமா, இல்லை நம்ம வந்து எந்த மாதிரியான ஆக்சசரிஸ்லாம் போட்டிருக்கோன்றதை பார்க்குறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. கண்டிப்பாக அந்த ரெட்டை ஜடை மடித்து கட்டின ரிப்பனு, ஸ்கூல் யூனிஃபார்ம், ஷூ, சாக்ஸு, வாட்ச் கட்டினா வாட்ச்சு, இல்லைன்னா அதுவும் இல்லை, ஒரு ஸ்டட்டு, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி என்னோடய அப்பியரன்ஸை பார்த்து உனக்கு என்ன பிடிக்கல, ஏதோ இந்த பைத்தியத்துக்கும் தான் ஒத்து போகும்னு இருந்திருக்கு, அதனால நம்ம 2 பேரும் அப்படியே செட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி. பிடித்தது இதயத்தை அவள் உருவத்தை அல்ல அப்படின்றது நான் அதை தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஒரு உருவத்தை பார்த்து வர்ற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்கூலில் கண்டிப்பாக டெவலப் ஆகாது. மேபி ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து நம்ம மேபி அப்பியரன்ஸை பார்த்து சூஸ் பண்ணுவோமோ என்னமோ.
அது நம்ம பெனிஃபிட்காக கூட இருக்கலாம். இது மேபி தப்பாக கூட இருக்கலாம், பட் எனக்கு தெரியல. இவங்க கூட இருந்தால் தான் நம்மளால் நல்லா படிக்க முடியும், இல்லை இவங்க கூட இருந்தால் தான் நம்மளோட லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுற ஸ்டேஜஸும் இருக்குது. ஆனால் பிளைண்டாக ஒருத்தங்களை நம்புறது அப்படிங்கிறது ஸ்கூல் காலேஜஸில் தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி இது தப்பாக கூட இருக்கலாம். இதில் ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து கடைசியாக நிற்பது சொந்தமாய் காதலாக அல்ல. இப்போ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது ஒருத்தரை நான் லவ் பண்ணும்போது அவங்க மேலே மட்டும்தான் வருன்றது கிடையாது. உன்னை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றது அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால் நான் இந்த 4 வார்த்தையிலே சொல்லிட்டேன். நிற்பது சொந்தமாக காதலாக அல்ல. இதுக்கு மேலே எப்படி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு லவ் பண்ணுறவங்க தான் எனக்கு அவ்வளோ முக்கியன்றது கிடையாது. நீ தான் முக்கியம், நீயும் இந்த 2 வார்த்தையுமே ஐயோ எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒரு நல்ல எனக்கு இருக்கிறதுலே ரெஸ்பெக்டட் பொசிஷனில் நான் உன்னை வச்சுருக்கேன். அந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணுறது தான் நிற்பது சொந்தமாய் காதலாக அல்ல அப்படிங்கிறது. இதை படிக்கும்போது எனக்கு அந்த ஸ்கூல் இமேஜஸ், காலேஜ் இமேஜஸ்லாம் டப்புன்னு அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. சரி, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. சப்போஸ் வேறு ஏதாவது இருந்தாலும் அதையும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதான் இப்போதைக்கு.